இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லினக்ஸ் ஃபீச்சரை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு உங்களுடைய கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணுங்கள். அதில் டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர் ஆன் ஆஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா விண்டோஸ் சப்சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மிஷின் வந்து ரீஸ்டார்ட் கேட்கும், நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுங்க. இந்த மிஷின் ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு லினக்ஸ் மிஷின் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து உபுண்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ உபுண்டில் உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 20 வெர்ஷனை சூஸ் பண்ணுறேன். அதை வந்து நான் கெட்டு கொடுக்கும்போது இது வந்து டவுன்லோட் ஆகும். இது ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகும். இது டவுன்லோட் ஆகிறதுக்கு உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது டவுன்லோடிங் டைமிங் இருக்கும். இது ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இது ஓப்பன் பண்ணுங்கள். இது இன்ஸ்டாலேஷன் ஆகும். இது இன்ஸ்டாலேஷன் 2 to 3 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் எதுக்காக உங்களோட கேம் மிஷின்லையோ இல்லை நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸோ க்ரியேட் பண்ண தேவையில்லை. இது நீங்கள் ஒரு சப்சிஸ்டம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த விண்டோஸ் சப்சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூசர் நேம் கேட்கும். ஸோ நீங்கள் ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணுங்கள். நான் டெமோன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். ஸோ நான் ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். இது பாஸ்வேர்டு வந்து ஹைடாக இருக்கும். திருப்பி ரீடைப் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிரும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து லினக்ஸ் மிஷின் ஆப்ரேஷன் வந்துடும். நான் ஸ்டூடியோ S7 கொடுக்குறேன். சூப்பர் யூசருக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா கேட்டுரும் டெமோன்னு. ஸோ அந்த பாஸ்வேர்டு என்ன நான் சூஸ் பண்ணுறேன். LS கொடுத்தோம்னா எனக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோன்னா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபைல் ஒன்று கொடுத்துறேன். LS கொடுத்தோன்னே ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதே நீங்கள் உபுண்டுக்கு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்ஸ் போங்க. அதில் வந்து உபுண்டு டைப் பண்ணுங்கள். வந்து கிளிக் ஆகிடணுன்னா அதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த உங்கள் சிஸ்டம்லேருந்தே ரிமூவ் ஆகிடும். ஓகேங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட பார்க்கலாம்.